பிரபல நடிகருக்கு 2வது மனைவி. அப்பவே அவங்க சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய். மதுவுக்கு அடிமையாகி மரணித்த நடிகை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு காலத்துல 100 கோடி சொத்து வச்சிருக்கதாகவும், ஆனா அவங்களுடைய படங்கள் தோல்வினால ஏற்பட்ட மனவேதனை, கணவருடைய துரோகத்த பத்தி அறிஞ்சதுமே அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இறுதியில அவரு மதுவுல ஆறுதல் தேடி இருக்காரு. குறிப்பா சினிமால நட்சத்திரமா முத்திரை பதிக்க நினைச்ச அவங்க தங்களுடைய ரியல் வாழ்க்கையில பல துன்பங்கள அனுபவிச்சிருக்காங்க. அந்த வகையில வாழ்க்கைக்கு முக்கிய காரணமா நடிகை ஸ்ரீவித்யாவ சொல்லலாம். அதாவது காதல் கைகூடாம திருமண வாழ்க்கையில ஏமாற்றம், புற்றுநோய் பாதிப்பு அப்படின்னு பல துன்பங்கள சந்திச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீவித்யாவுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தவங்க தான் பழம்பெரும் நடிகை சாவித்ரி ஜெமினி கணேசன். ஒருத்தருடைய தொழில் வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி கிடைச்சாலுமே, மக்கள் கொண்டாடக்கூடிய திரைப்பட சூப்பர் ஸ்டாராவே ஆனாலுமே, வாழ்க்கையில பிரச்சனைய எதிர்கொள்ளும் வாழ்வது, இது எல்லாமே முக்கியமான ஒண்ணா தான் இருக்கு. ஏன்னா சிலரால எதிர்கொள்ள முடியும், சிலரால எதிர்கொள்ள முடியாது. 50 வயது தொடுறதுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. எந்த அளவுக்கு திறமை இருக்கோ, அழகு இருக்கோ, ஈகோ இருக்கோ, பணம் இருந்துச்சோ, அவங்களுடைய கொடுக்கிற குணம் இருந்துச்சோ, எல்லாமே தன்னுடைய கெட்ட பழக்கத்தினால அழிஞ்சு போயிடுச்சு. நிறைய சொந்த படங்கள் அவங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. அவங்க எடுத்த சொந்த படங்கள் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் நெறைய எச்சரிச்சாரு. ஆனா தெலுங்குல இருக்க நல்ல படங்கள்னு அவங்க நினைத்த படங்கள தமிழ்ல ரீமேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஜெமினி கணேசன் அவர்கள சாம்பார் நடிகர்னு கலாய்ச்சிட்டு இருந்த சமயத்துல இவங்களுக்கு பயங்கரமா கல்லா கட்டுச்சு. பட் முகஸ்துதி ஒண்ண மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்க்கைய இழந்த ஒரு பெரிய நடிகைனா அது இவங்க தான். சாவித்ரி அவர்களுடைய திறமை இருக்கு இல்லையா? அதையும் தாண்டி உண்மைய சொல்லணும்னா, ஜெமினி கணேசன் அவர்கள் எப்படி வருவாரு, என்ன பண்ணுவாரு, என்னவா போச்சு அப்படின்றதும் இருக்கு. சோ, நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். சாவித்ரி அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சுத்தி இருக்கவங்களும் நிறைய காரணம். அவர்களுடைய ஓன் ஆட்டிட்யூடும் முக்கியமான காரணம். ஏன்னா, அவங்க கொடுக்கிற குணம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கொடுக்கிற குணத்த யாருக்கு, என்ன, எதுக்குன்னு அளவறிஞ்சு அவங்க பண்ணவே இல்ல. அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.